ஹல்லேலூயா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உதவாதவன் தான், ஆனா உருவாக்குறதுக்கு ஒரு உறவு வந்தாரே. மண்ணுதான், ஆனா அவர் கண்ணு என்ன கண்டதே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்ட. What I realize, what I realize, நான் எதை புரிந்து கொள்ளுகிறேன், the more I grow in him, நான் அவருக்குள்ள அதிகமா the வளர்கிறேன், more I go near him, நான் அவர் பக்கத்துல அதிகமா போகிறேன். one thing I realize, ஒரு விஷயம் நான் புரிந்து கொள்கிறேன், nothing of my own made anything good in me or anything bad in me. Everything is because of his grace and love. என்னுள் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் என்ன நல்லவனா ஆக்குறது இல்ல, கெட்டவனா ஆக்குறது இல்ல, அவருடைய கிருபை தான் என்ன தாங்குகிறது. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. We were like useless. We were useless like everyone. நம்ம எல்லாரையும் மாதிரி எதற்கும் பிரயோஜனம் இல்லாதமாக தான் இருந்தோம். We were mud நம்ம களிமண்ணா தான் இருந்தோம். like every man. எல்லா மனுஷங்க மாதிரி களிமண்ணா தான் இருந்தோம். But what made something different today? எது நம்மள ஒரு வித்தியாசமான ஆளா மாத்தினது இன்னைக்கு? It's not something I have inherited from my birth. நான் என்னுடைய பிறப்பிலிருந்து எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. His hands, அவருடைய கை, making hands, அவருடைய உருவாக்குகிற molding கை, hands, தாங்குகிற கை, sustaining hands, அரவணைக்கிற கை, encouraging hands, தட்டி கொடுக்கிற அவருடைய கை took me. அது என் கையில் அவரை கையில எடுத்தார். His eyes, அவருடைய கண்கள், the beautiful eyes, அழகான அவருடைய the கண்கள், eyes that never see my nakedness but can see my inability, the eyes that never saw my failures but the eyes that are seen with compassion. என்னுடைய நிர்வாணத்தையோ என்னுடைய இயலாமையோ என்னுடைய அருவருப்போ பார்க்காத ஒரு என் மேல மனதுருக்கமுள்ள ஒரு கண்கள், அன்பு நிறைந்த கண்கள், அன்பு நிறைந்த ஒரு கண்கள். எல்லா கண்ணையும் நான் அசிங்கமா பார்த்தப்ப அவர் கண்ணுக்கு மட்டும் நான் அழகா தெரிஞ்சது பாக்கியம். எல்லா கண்ணுக்கு நான் யூஸ்லெஸ்ஸா தெரிஞ்சப்ப அவர் கண்ணுக்கு மட்டும் நான் யூஸ்ஃபுல்லா தெரிஞ்ச அது பாக்கியம். ஹல்லேலூயா. எல்லா கண்ணு என்ன ரொம்ப அப்படி மேலே எங்க. Have you gone through such situation? இந்த மாதிரி சூழ்நிலை வழியா கடந்து போயிருக்கீங்களா? I have gone so many times. நான் நிறைய நேரங்களில் கடந்து போயிருக்கிறேன். The eyes, sometimes the eyes of people will become a way mission. ஜனங்களுடைய கண்களே பாத்தீங்கன்னா அப்படியே உங்களை எடை போட்டுரும். அப்படியே அந்த மாதிரி on look they will wait. ஒரே பார்வையில அப்படியே உங்களை எடை போட்டுருவாங்க. There was only one eyes. ஆனா ஒரே ஒரு கண்ணு. That eyes told me, அந்த கண்கள் என்கிட்ட சொன்னது, நீ என் பார்வையில் கனம் பெற்றாய். Yes, you are. Yes, hallelujah. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. Now we'll turn to the Bible. Esther, book of Esther. எஸ்தர் புஸ்தகம் chapter 7, I think. Wait one minute. 7வது அதிகாரம். Six. 6வது அதிகாரம் 12 onwards. 12வது வசனத்திலிருந்து படிக்கலாம்.
எஸ்தர் 6. After Mordecai went back to the king, நீங்க வாசிங்க தமிழ்ல சுரேஷ். பின்பு மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். You all know this book, very familiar for every one of us. எல்லாருக்குமே இந்த எஸ்தர் புத்தகம் ரொம்ப பரிச்சயமானது ஒன்று. This book contains 4 powerful characters. இது ஒரு 4 முக்கியமான ஒரு குணாதிசயங்களை. King, ராஜா, Queen Esther, எஸ்தர் ராஜாத்தி, then Haman, ஆமான் and மொர்தகாய். We all know everybody. நம்ம எல்லாருக்குமே தெரியும். We all know what had happened. What is the situation of Mordecai, Esther? மொர்தகாய்க்கு எஸ்தருக்கு அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். Here something happened. இங்கே ஒரு விஷயம் நடக்கிறது. The long time unpaid benefit was paid. Ordinance came, GO came. ஒரு சட்ட தீர்மானம் வந்தது. ரொம்ப நாளா கிடப்புல இருந்த ஒரு விஷயம் தீர்வு செய்யப்பட்டது, அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. For Mordecai. மொர்தகாய்க்கு. Mordecai is God's side. மொர்தகாய் இங்க ஆண்டவருடைய பக்கத்துல இருக்கிறார். Haman is enemy side. ஆமான் எதிரியோட பக்கத்துல இருக்கிறார். He is the enemy. ஆமானே எதிரி தான். I tell you, a good things is going to be released for Mordecai, God's people. ஆண்டவருடைய பிள்ளையாகிய மொர்தகாய்க்கு நல்ல விஷயங்கள் கட்டவிழ்க்கப்பட இருக்கிறது. The thing that you thought it was forgotten. நீங்க நினைக்கிறீங்கல்ல எதெல்லாம் மறக்கப்பட்டுச்சுன்னு. The thing that you thought that it will never come back. இது வரவே வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயங்கள். Every good seeds that you have sown and you thought it's dried up. நீங்க விதைச்சிட்டு இந்த விதையெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல விதைகள் எல்லாமே it's going to be remembered and restored by God. Clap your hands. எல்லாமே நினைவுல வைக்கப்பட்டு திரும்ப உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படும். I don't know whether Mordecai could have remembered. மொர்தகாயே அதை ஞாபகத்துல வச்சிருந்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. God remembered what ஆண்டவர் மொர்தகாய் செய்ததை நினைவுல வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. All your good deeds for the kingdom of God. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நீங்க செய்த எல்லா நல்ல விஷயங்களையும், all the good deeds even for anybody in your life, உங்க வாழ்க்கையில யாருக்கெல்லாம் நீங்க நல்லதுன்னு செஞ்சீங்களோ God takes in account. ஆண்டவர் அதை சீரியஸா அவர் அக்கவுண்ட்ல எடுத்துக்கிறாரு. All your good deeds are recorded in heaven. எல்லா நல்ல விஷயங்களும் பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. I already told you, no? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். The beauty with your Lord Jesus. உங்க ஆண்டவர் இயேசு கிட்ட இருக்கிற ஒரு அழகு என்ன தெரியுமா? His love will never record your wrong doings, but His love will record your good doings. அவருடைய அன்பு உங்களுடைய தவறுகளை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இல்ல, உங்களுடைய நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி வைக்கிறது. Are you happy about it? அத பத்தி சந்தோஷமா இருக்கிறீங்களா? Say thank you Jesus. Thank you Jesus ன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, we live in the midst of the people who record always our faults and mistakes and accuse and நாம ஒரு சந்ததி மத்தியில வாழ்றோம். அவங்க எப்பெல்லாம் என்னெல்லாம் தவறு இருக்குதோ, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குதோ அதை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சந்ததி நடுவில் வாழ்கிறோம். See, we live, people records all wrong things. நம்ம வாழ்கிற இந்த நேரங்கள் காலங்கள் தவறான விஷயங்களை மட்டுமே பதிவு பண்ணி ஞாபகத்தில் வச்சிருக்கிற ஒரு டைம்ல வாழ்றோம். The privacy of every individual gone back long time back. ஒவ்வொருடைய வாழ்க்கையோட தனிப்பட்ட வாழ்க்கையே போயிருச்சு. அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. தனிப்பட்ட வாழ்க்கை வெளியரங்கமா. Recently social media big exposing was going on about the YouTubers. சமூக வலைத்தளங்கள்ல யூடியூபர்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் வெளியரங்கமாகிட்டு இருக்கு, வெளிப்பட்டு இருக்கு. 50% I was happy about it, 50% I don't like this because. ஆமென். மாதிரி மறைவிடங்கள்ல இருக்கிறது வெளியாகிறது 50% நல்லது, 50% மோசமானது. Hallelujah. Amen. Amen. But you are God. ஆனா உங்களுடைய ஆண்டவர் loving God, நேசிக்கிற உங்க faithful God, உண்மையுள்ள ஆண்டவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about this. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about this. நம்மளே யோசித்து பாருங்க. Think about yourself. 1985ல என்ன நடந்துச்சு தெரியுமா? Do you know what happened on 1985? 2004ல. Do you know on 2004? யாராச்சும் இந்த வருஷத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செக் பண்ணி பாருங்க உங்களை பத்தி. Please note this here and can somebody. சரி, என்ன நடந்துச்சு சொல்ல போறாங்கன்னு பார்த்தா சொல்லுங்க இங்கிலீஷ்ல. சரி, என்னதான் நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்த்தா, so when you wait and see like what they are going to explain, சோக கதையா இருக்கும். it will be like a sad story, கசந்து போனதா இருக்கும். or it's like a அவர் என்ன எப்படி பேசினாரு தெரியுமா?
what he was speaking about me, right? அவங்க எப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா? What he did about me, for me, right? இதுதான் இருக்கு. நம்ம புத்தியிலே இதான் நிறைய இருக்குது. Nothing else. Only these are all the things will be in our mind. நம்ம சரி மற்றவங்களை விடுங்க, நம்மளை பற்றி நமக்கு நல்ல என்ன இருக்குதா? Forget about others. Think about yourself, whether you have a good thing about you or not. இப்படிப்பட்ட ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் கண்டிஷன், அதுக்கு தான் மண்ணு. அதான் மண்ணு தெரியுதா? எதுக்கு மண்ணுன்னு சொன்னோன்னு, என்னதான் சில மண்ணு வேலையை காமிக்கும். மண்ணு வேலையை காமிச்சாலும் அவர் கண்ணு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடும். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. இதை மற்றவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா மண்ணு மிதிச்சிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா தட்டி விட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் கண்ணு பார்த்ததுனால அதை எடுத்து உருவாக்கிட்டாரு. ஆமென், ஹalleluya. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உங்க கண்கள் கண்டது. உண்மையாலுமே the real understanding about grace of God is, கிருபையை பத்தின உண்மையான புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, யார் தெரியுமா? do you know who I am? அது கிடையாது. That's not that. நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. I'm not anything. I'm nothing in love. The more I learn His love, His grace, அவருடைய அன்பையும் கிருபையும் பத்தி நீங்க நிறைய படிக்கும்போது I realize how much empty I am, nothing I am. எனக்கு தெரியுது நான் எவ்வளவு ஒண்ணுமே இல்லாத ஆளு. He is only everything in my life. அவர் ஒருத்தர் தான் எனக்குள்ள எல்லாமா இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஒரு இட்லி சாப்பிட்றதுல இருந்து ஒரு பஃபே மீல் சாப்பிட்ற வரைக்கும் எல்லாம் அவர் தான். கையை தட்டுங்க. Yes, hallelujah. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டது. I always wonder how can God loves me. நான் எப்பவுமே ஆச்சரியப்படுகிறேன், ஆண்டவர் எப்படி என்ன நேசிக்க முடியும்? Because He loves, He is God. ஏன் அவர் நேசிக்கிறார்னா அவர் ஆண்டவராய் இருக்கிறார். When he asks you to love your enemy, நீங்க உங்க எதிரியை நேசிங்க அப்படின்னு உங்களை கேட்டோம்னா, when he asks you to love your brother, அவர் உங்களை உங்க சகோதரனை நேசி அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, what is the expectation of God from you? உங்ககிட்ட இருந்து ஆண்டவருக்கு ஒரு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா? Live like God. என்ன மாதிரியே வாழு, ஆண்டவரை மாதிரி வாழுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். Amen. ஆமென். So this faithful God recorded all your good things. That's not my message today. That's a prophecy. செய்தி அல்ல, உண்மையுள்ள ஆண்டவர் அந்த நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. Amen. Amen. That's not my message today. அதனால என்னோட செய்தி இல்ல இன்னைக்கு. ஆமா, that's a prophecy. அது ஒரு தீர்க்க தரிசனம். Hallelujah. Hallelujah. நான் இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு கொடுத்தேன் எல்லாம் போச்சு, எல்லாம் எங்கேயும் போகல, எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கிறாரு அவரு. Yes, everything is recorded and restored back. ஆமா, மொத்தமா கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் வட்டியோட உங்களுக்கு முதலமா கையில கொடுத்துட்டு தான் போவாரு அவர் கர்த்தர். கையை தட்டி நன்றி சொல்லுங்கப்பா. நன்றி. Clap your hands and give praise to God. The gate, a simple work of a gatekeeper was remembered by the king on the throne. வாசல் காக்கிறவன் செய்த ஒரு சின்ன விஷயம் ராஜாவுக்கு அது ஞாபகத்துல கொண்டு வரப்பட்டது. யார் அவன்? Who is that? யார் அவன்? Who is that person? வாசல் காக்கிறவன். வாசல் காக்கிறவன். Gate. நான் எங்கேயோ வாசல்ல இருக்கிறேன் ஐயா. I'm somewhere else in the near the gate, like I'm எனக்கு அரண்மனை வாசனையே இல்ல ஐயா. I don't have even the smell of the palace. No problem ஐயா. No problem. அரண்மனையை ஆளுகிறவர் உனக்குள் இருக்கிறார். The one who rules the palace is inside of you. No matter where you are, what you are, why you are there, how you are there, the one who called you is faithful. He is able to restore back everything for you. எங்க இருக்கீங்க, எதுக்காக இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க பாப்பா. My God is my redeemer. என் தேவன் and மீட்பர். What the redeemers will do?
மீட்பர் என்ன செய்கிறாரு? Redeemer will pay and redeem everything back. அவர் எல்லாவற்றையும் செலுத்தி எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, லார்ட், நானே நல்லதை நினைக்கிறது இல்ல, நானே நல்லதை நினைக்கிறது இல்ல, நான் செஞ்ச கெட்டதை தான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் செய்த கெட்டதை தான் நினைச்சேன். ஆனா எப்பயோ ஏதோ தப்பி பிசகி நான் செஞ்ச நல்ல விஷயத்தை, ஏதோ தப்பி பிசகி நான் செய்த நல்ல விஷயம் கணக்குல வச்சிருக்கிற கர்த்தாவே, கணக்குல வைத்திருக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எவ்வளோ நல்லவர். ஏங்க நீங்க எதை பார்த்தாலும் ஒன்றை பார்க்கணுங்க, கேரக்டரை பார்க்கணுங்க. எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் எனிபடி ரிவீல்ஸ் தேர் கேரக்டர். ஒவ்வொருத்தருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களுடைய குணாதிசயத்தை, அவங்க குணத்தை வெளிப்படுத்து. பிள்ளைங்க கேட்குறீங்களா? சில்ட்ரன், டு யூ லிசன்? வை வி கரெக்ட் யூ? டோன்ட் ட்ரெஸ் லைக் திஸ், டோன்ட் டாக் லைக் தட், டோன்ட் சிட் லைக் தட், டோன்ட் கெட் ஆங்கிரி. வை வி டு தட்? ஏன் இப்படி உட்காராதீங்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, ஏன் கண்டிக்கிறோம் உங்களை? வை? Character. It will be the expression of your character. People will think character. People will value your character by your action. உங்களுடைய கிரியை, உங்களுடைய ஆக்ஷனை வச்சு தான் உங்க கேரக்டரை ஜனங்க வந்து பார்ப்பாங்க. ஹலோ, ஆமென், ஆமென். உங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவரை பார்க்குறப்ப அப்படி தான் பார்க்கணும். அவர் என்ன பண்ணாலும் அவர் கேரக்டர் தான் பார்க்கணும். அவர் ஏன் பண்ணார் தெரியுமா? சும்மா பண்ணார். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ல, வாசல்லே உட்காந்துருந்தேன், நேரங்காலம் பார்க்காம உட்காந்துருந்தேன், வெயிலோ பனியோ உட்காந்துருந்தேன், அதெல்லாம் பண்ணார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி நன்றி கட்ட ஜென்மம் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. See his character. அவருடைய what is his character? அவருடைய குணாதிசயம் என்ன? He removes all your filthy. அவர் உங்க அருவருப்பை எல்லாம் விலக்குகிறார். He choose your good things. உங்களுடைய நல்ல விஷயங்களை அவர் தெரிந்து எடுக்கிறார். Not to accept you. அது உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்காக இல்ல. Understand. அது புரிஞ்சுக்குங்க. He is not counting your good things to accept you. உங்களுடைய நல்ல விஷயங்களை உங்களை ஏற்றுக்கிறதுக்காக அவர் பார்த்து எடுக்கல. Because he already accepted you. ஏற்கனவே உங்களை ஏற்றுக்கிட்டதனால நல்ல விஷயங்களை பார்க்கிறார். All your faults and failures. உங்க எல்லா தோல்வி, உங்க அருவருப்பு, அசிங்க மத்தியில உங்களை தெரிந்து கொண்டதனால. Because you are already his beloved. நீங்க ஏற்கனவே அவருடைய பிரியமானவர்களா இருக்கிறீங்க. Because you are already his son and daughter. அவருடைய குமாரரும் குமாரத்தியுமா ஏற்கனவே நீங்க இருக்கிறீங்க. He decided to look what you do good. அவரு உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க தீர்மானிச்சிட்டாரு. And he reward you. அது உங்களை ரிவார்ட் பண்ணுகிறார். கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. Thank you Lord. நீங்க என்ன செஞ்சீங்களோ நல்ல விஷயம், அதுக்கு ரிவார்ட் வருகிறது. Whatever you did, whatever good thing you do, reward is coming on the way. Amen. Next வசனம். Time Haman. When Haman told his wife Zeresh, ஆசிங்க தமிழ்ல, ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சாரி எனக்கு வர டெம்டேஷனே அதான். நான் வாசிக்கணும்னு நினச்சது 13, ஆனால் 12 எனக்கு ஓடிட்டு இருக்குது. அதில் பாருங்களேன். See, afterward Mordecai went back to the king's gate. That's all. What, anything you see there? Very quiet, very calm. Nothing has changed. Nothing is suddenly improved. Nothing has suddenly decreased. He came and he went quietly to his gate. பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே வித்தியாசமா ஒண்ணும் இல்ல, ஒரு பரவசப்பரமாரும் இல்ல. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்துட்டான். கேஷுவலா மொர்தெகாய் வந்துட்டான். அதுல ஒன்னும் விசேஷம் என்ன இருக்குன்னு இல்ல, வழக்கம் போல வந்துட்டாரு. பட் Haman hurried to his house. ஆனா ஆமானோ வென்றால் தீவிரித்து போனான்னு இருக்கு. Mourning and with his head covered. சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுக்கொண்டு தீவிரித்து போனான்னு இருக்கு. prophecy. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம். ஹalleluya. ஆமான்களுக்கு ஆண்டவர் முக்காடு போட போகிறார். ஆமென். ப்ரொஃபட்டிக்கா போட்டா முக்காடு ஏற்கனவே அவன். எஸ், ஆமென். கடைசியா முக்காடு போட்டு தான் தூக்குனாங்க. எஸ். உங்க முகத்தை மறைக்கிறத எடுத்துட்டு உங்க முகத்தை காட்டுவாரு. எந்த முகம் பயமுறுத்திக்கிட்டு அச்சுறுத்திட்டு இருக்கோ அந்த முகத்தை மறைக்க போறாரு. Yes, God is going to hide the faces who are all hiding your faces, like. Amen. Amen. When you live a very content life, நீங்க ஒரு போதும் என்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழும்போது, you will live a very cool, peaceable, normal life. ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. You will come, you will go, nothing will be affecting you. Anything of the
will not affect you. Life will not. உங்களை வருவீங்க போவீங்க, வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் பெருசா உங்களை பாதிக்காது. ஆமா. Mordecai went to his gate very quiet. மொர்தெகாயோ சாதாரணமா அவனுடைய ராஜாவுடைய அரண்மனை வாசலுக்கு திரும்பி But வந்தான். Haman hurried, ஆனா ஆமான் தீவிரித்து போனான், mourned, சஞ்சலப்பட்டு போனான், covered. முக்காடிட்டு கொண்டு போனான். That means he is heavily disturbed. அது ஒரு பெரியதா அவனுக்குள்ள ஒரு பாதிப்பு வந்துருச்சு. Why? ஏன்? Why? ஏன்? He was thinking too big about himself. அவனை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தான். He was thinking everything. என் பெருமை என்ன தெரியுமா, என் புகழ் என்ன தெரியுமா. அவனை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தேன், என்னை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி. ராஜாவே என் கையில தானே இருக்கிறாரு. Even the king is in my hand. Too proud thought about himself. அவனை பத்தின ரொம்ப பெருமையான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள Where இருந்தது. there is pride, எங்க பெருமை இருக்கிறதோ, where there is the pride of life, வாழ்க்கையில பெருமை எங்க இருக்கிறதோ, pride of the status, அவனுடைய அந்தஸ்தை குறித்த ஒரு பெருமை, pride of your own capacity, அவனுடைய திறமையை குறித்த ஒரு பெருமை, சொந்த திறமையை குறித்த ஒரு பெருமை, this will be there. Restlessness will come. அங்க ஒரு அமைதல் இல்லாத ஒரு அலைச்சலான ஒரு நேரம் இருக்கு அவனுக்கு. நல்லா இல்ல அவன். Hallelujah. இஸ் நாட் குட். தமிழ்ல சொல்லுவாங்க நிறை குடம் தழும்பாது, தழும்பாது. மொர்தெகாய் ஏற்கனவே நிறைவா இருக்கிறான். இஸ் ஆல்ரெடி ஃபில். மொர்தெகாய் வாஸ் ஆல்ரெடி. அதனால தான் ஆமான் வந்தான் என்ன, ஆமையன் வந்தான் என்ன, நான் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், நீ போடான்னு உட்காந்தான். That's why he simply. See, your position, your facilities, the worldly status will never give you the completion in your heart. உங்களுடைய அந்தஸ்து, உங்களுக்கு வந்திருக்கிற வசதி வாய்ப்புகள், இது எதுவுமே உங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு நிறைவை கொடுக்காது. People goes after money, ஜனங்க பணத்து பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க, the wealth, சொத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. cadre, what is my cadre? அவங்களுடைய பதவி, அவங்களுடைய அந்தஸ்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சீனியரா சூப்பர் சீனியரா, அவங்களுடைய சீனியரா சூப்பர் சீனியர், சீனியரா சூப்பர் சீனியரா அப்படின்னு ஓடிட்டு. அது நீங்க சொல்றீங்கன்னா தமிழ்னு அர்த்தம். See that when that is shaken, they are shaken inside. அது என்னைக்கு வந்து அசைதோ அவங்க உள்ளுக்குள்ள அசைஞ்சிடுறாங்க, கலங்கிடுறாங்க. But Mordecai was at the gate, but he was cool, calm, peaceful. மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல தான் இருந்தாரு, ஆனா அவர் சாதாரணமா ரொம்ப சமாதானமா அமைதியா இருந்தாரு. But Haman was next to the king. ஆனா ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஆளு. யோசித்து பாருங்களேன். Think about this. பிரசிடென்ட்க்கு கீழ பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில் இருக்கிறாரு ஆமான். Haman is like a president stage, like under prime minister. When he comes, the whole army salutes him. அவன் வரும்போது மொத்த ஆர்மியும் அவனுக்கு வந்து வந்தனம் செய்யுது. ஒரே ஒரு ஆளு, only one person, இந்த மொர்தெகாய் sitting at the gate. வெஸ்லி மாதிரி திமிரா உட்கார்ந்துக்கிறாரு, எந்திரிக்கவே இல்லை. நீ வந்தா நான் எந்திரிக்கணுமா அப்படின்னு உட்கார்ந்துக்கிறாரு. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இவன் இஸ் a very very, can you understand what நான் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. See, அவன் வந்து எல்லாம் உடையவன், பெரிய ஆள் அவன். அவனுக்கு இவன் ஒரு சின்ன பையன், கேட் கீப்பர். இவன் எந்திரிக்கலன்னா அவனுக்கு ஒன்றும் இறங்கிட போறதில்லை. ஆனால் அவனுக்கு வந்து ராத்திரி தூக்கம் வரல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? It is not your position, it is not your outward, it is how you are strong inward. உங்க வெளிப்புறத்துல இல்ல, உங்களுடைய அந்தஸ்து இல்ல, உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. நல்லா பேசுறவங்க திடீர்னு அப்படி போயிட்டாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் நமக்கு? Sometimes ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன், சரி போயிடுது, தூக்கமே வராது நமக்கு. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இல்லை, நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்குலாம் அப்படி தான் இருக்கும். அப்போல்லாம் யாராவது நல்லா சிரிச்சு பேசி திடீர்னு சிரிக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி ஆண்டு நான் என்ன பண்ணேன், ஏன் அவங்க சத்தியமாக இப்போல்லாம் அப்படி தோன்றதே இல்லை. லே லூயா வாழ்கவே. எங்கேயும் உரசுறதும் இல்லை நமக்கு. இப்போ இன்னொன்று உரசுனா கூட போய் காலில் கூட விழுந்ததுக்கு ரெடி. நம்ம கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. அவன் ராஜா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு sitting at the right hand of the father. பர்சனாலிட்டி ரொம்ப வீக் பர்சனாலிட்டிங்க. ரொம்ப
இவன் கேட் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு கிங் பர்சனாலிட்டியில வாழ்ந்தாங்க. ஹalleluya. அதனாலதான் டைம் வந்துச்சு, ராஜாவுடைய வாகனம், ராஜா வஸ்திரம், ராஜாவுடைய என்னது குதிரையா, ராஜா குதிரை. நீ உள்ள எப்படி உன்னை எப்படி பாக்குறியோ அதுக்கு ஏத்த மாதிரி வெளியில உனக்கு வாசல் திறக்கும். ஹalleluya. நீ வெளியில இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதனாலதான் இவனுக்கு தெரியுமா, இவனுக்கு 4 பேர் சல்யூட், ராஜாதி ராஜ ராஜம்மா தாண்டக ஜோபத கஜபத பஜபஜார, அப்படியே அவனுக்கு ப்ரௌட், ஒரு புஸ்ஸு, ராஜா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, எங்க தலைவர் வாழ்கடா அப்படின்னு இருப்பான். 4 பேர் ஒருத்தன் வாழ்க சொல்லணும்னே அவனுக்கு செத்து போற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. What a pity, pathetic life, living at the mercy of somebody. That's a worst, soulish, fleshly life. Stop it. Amen. யாராவது நமக்கு சோப் போடணும், யாராவது நம்மள ஆகான்னு பேசணும், யாராவது நம்மள ஓஹோன்னு பேசணும், இது ஒரு வாழ்க்கையா? இப்படி தான் பெரும்பான்மையான பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் என்ன பயஸ்னா இதெல்லாம் எஸ்ஐக்கன் தான் இப்படி பேசுவாங்க, நமக்கு சொல்லி கொடுத்து அல்லேலூயா. யார் நம்மளை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, பேசினா என்ன, பேசாட்டி என்ன, எஸ்ஐக்கன் சொல்லுவார், ஏசாப்பா ரூமை மூடிக்கிட்டு அவருக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஓடிக்கிட்டு போவியா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆளு பெரிய ஆளு, ஒரு ஹாமான் அப்படிதான் வருவார். ஆனால் அவன் கண்டு பாருங்க, அத்தனை பேர் இருப்பாங்க, எங்கேயுமே போகல. ஏன்னா லோ புத்தி இல்லை இது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆள் வளரணும், அறிவு வளரணும். Can you understand? One gatekeeper எந்திரிக்கலப்பா. உங்களுக்கு புரியுதா? ஒரு வாசற்காக எழுந்திருக்கலாம் பொசிஷன்ல. எஸ்தர் புத்தகத்துக்கு அத்தனை காரணமே அதான். அவன் எதுக்காக பிளாட் பண்ணான், அவன் எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்க யூத ஜனங்களே கொல்ல முயற்சித்தான்? பிகாஸ் ஒருத்தவன் எந்திரிக்கல. என்ன ஒரு அதுதான் நீங்க நம்ம பார்க்குறோம். நான் பார்க்குறேன் அவன் கதெல்லாம் இதுதான், இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பாப்பா, எனக்கு தெம்பு வெளியில இல்ல, உள்ள இருக்குதுயா. The strength is not outside of me, it's inside of me. எசேக்கியா அந்த காலத்துல சொல்வார், தேனியில கூட்டத்திலாம் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே உள்ளே போகலன்னுவார். அப்போல்லாம் நம்ம 18 வயசு 19 வயசு 20 வயசு இதை பார்க்குறப்ப என்னடா அவர் சொல்கிறாரு, இவர் ஏதோ ஒரு அபூர்வமான பிறவியே தான் இருப்பார் போல. ஆனால் இப்போ அண்ணனோட நெருங்கி பார்க்குறப்ப அத்தனையும் உண்மை. விளம்பரம், படோடாபம், ஆஹா ஓஹோ. அண்ணன் இன்னொன்று சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன மேடையில் உட்கார வச்சு ஆகா ஓஹோன்னுவாங்களே, எனக்கு என்னவோ மாதிரி அது பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. சில பேருக்குலாம் அப்படி புகழ அந்த மொட்டு மலர்ந்து பூத்து குலுங்கும் சில பேர் முகம்லாம். நீங்கள் நம்ம தலைவரை பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருப்பார். அது ஏன் தெரியுமா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகம் என்ன போட்டுனாலும் போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு. உதவாத என்னையே உருவாக்கும் ஊரவே, மண்ணான என்னையே இவன் கண்கள் கண்டதே. எனக்கு வந்த ஆசீர்வாதங்கள், the blessings that I have, எனக்கு வந்த ஆசீர்வாதங்கள், நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், the promotion in my life, இந்த பதவி உயர்வு என் வாழ்க்கையில வந்த உயர்வுகள் that I have gone, எனக்கு உள்ள வந்த கனம், பொருளாதார ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாமே should never change my attitudes. அது எதுவுமே என்னுடைய குணத்தை மாற்றக்கூடாது. More everything is increasing. எனக்குள்ள எதெல்லாம் பெருகி கொண்டே இருக்கும்போது எல்லா விஷயங்களும் I will be decreasing. நான் எனக்குள்ள குறைஞ்சு கொண்டே போக வேணும். That's why David said. அதனால தான் தாவீது சொல்லுகிறான். Mrs. David got upset. தாவீதுனுடைய மனைவி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. I saw the office-ல Michael was converting the video. மைக்கேல் ஆஃபீஸில் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அண்ணா preached in North India somewhere. நார்த் இந்தியாவில் அண்ணன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பேசி அண்ணா சொல்றாங்க, there is 2 denomination. 2 விதமான டினாமினேஷன் இருக்குது. மிஸ்டர் டேவிட் டினாமினேஷன், மிஸ்ஸஸ் டேவிட் டினாமினேஷன். தாவீதுனுடைய டினாமினேஷன், தாவீதுனுடைய மனைவி மிஸ்ஸஸ் டேவிட்டோட டினாமினேஷன் என்ன பண்ணும்? What will do David denomination? டேவிடோட டினாமினேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். கையாட்டும் காலாட்டும், நான் டான்ஸ் ஆடும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பற்றி பார்த்துக்காது, நானாச்சு இயேசுவாச்சுன்னு என்ஜாய் பண்ணுமா. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? எஸ். மிஸ்ஸஸ் டேவிட் யூடியூப்ல பார்க்கும், சாரி
யூடியூப்ல பார்க்குறவங்களும் இல்லை, அந்த அம்மா வீட்டு விண்டோவில் வந்து பார்த்துச்சு இல்லை, அதுக்காக சொன்னேன். விண்டோ, இந்த கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது பேர் விண்டோ தானே. பார்த்துட்டு என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு, என்ன இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் நடந்துக்கிற விதமா, என்ன ஒரு ராஜாவாக இருந்துட்டு இப்படி டான்ஸ் ஆடுறாரு, ட்ரெஸ்ஸு கழண்டு கூட தெரியாமல் ஆடுறானே, இந்த ஆளை நான் போய் கல்யாணம் பண்ணேன், இத்தனை பொம்பளைங்க பார்க்குறாங்களே. கான்சியஸ் ஆஃப் த அவுட்டர் திங்ஸ். அவன் சொன்னான், எனக்கு இன்னைக்கு ராஜ மாளிகை வந்துச்சு, ராஜாவுடைய மகள் நீ வந்த, எல்லாம் சும்மா வந்துச்சு, எல்லாம் நான் ஆட்டுக்குட்டிக்கு பின்னால் இருந்தப்ப ஒருத்தர் என்னை பார்த்தாரு பாரு, அதனால வந்துச்சு. இதெல்லாம் வந்ததுனால பழசெல்லாம் நான் மறந்துட முடியாது. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Be satisfied with the presence, the person from heaven who lives inside of you. Everything will be taken care by him. உங்களுக்கு உள்ள இருக்கிற அவரால, அவருடைய பிரசன்னத்தினால திருப்தியாகுங்க. உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் டேக் கேர் பண்ணப்படும். Amen.